வணக்கம். எதையுமே எதிர்பார்க்காத ஒரு வாழ்க்கையை வாழணுங்கிறத என்ன மாதிரி மூவி பஃப்ஸ் தான் அடிக்கடி அனுபவித்து சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஆல்ரெடி போன வருஷம் கோலிவுட்லேருந்து ஹாலிவுட் வரைக்கும் எதிர்பார்த்து வாங்கின உதையெல்லாம் இன்னும் ஆறவே இல்லை. அதுக்குள்ளே ஏதாவது ஒரு நல்ல ட்ரெய்லர் கட்டை போட்டு எப்படியாவது நம்மளை எதிர்பார்க்க வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ஆசையாக அந்த படத்தை போய் பார்த்தா தொப்பி தொப்பி அப்படின்னு நம்மளை வெறுப்பேற்றிடுறாங்க. இந்த மேர்சியும் அந்த லிஸ்ட்டில் தான் சேருது. ட்ரெய்லர் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. கிறிஸ் பிராட், ரெபேக்கா ஃபெர்குசன் நடிச்சிருக்காங்க. வாண்டட் படத்துடைய டேரக்டர் டிமூரோடைய டைரக்ஷன், முக்கியமாக அந்த ஸ்க்ரீன் லைஃப் ஜானரோடைய ஃபவுண்டர்னு இந்த இயக்குனரை தான் சொல்கிறாங்க. ஸோ பேசிக்காக ஒரு கியூரியாசிட்டி வரும் இல்லையா? மேர்சி ஃபியூச்சரில் கிரைம் ரேட் அதிகமாகி அதை கட்டுப்படுத்த முடியாமல் அமெரிக்க அரசாங்கம் கஷ்டப்படுறாங்க. அப்போ தான் மேர்சிங்கிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கோர்ட் செயல்பாட்டுக்கு கொண்டு வரப்படுது. பப்ளிக், ப்ரைவேட்னு அத்தனை விதமான ரெக்கார்ட்ஸுக்கும், சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸுக்கும், சிசிடிவி கேமராக்களுக்கும், மொபைலுக்கும் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு ஆக்சஸ் இருக்குது. ஒரு குற்றவாளி பிடிபட்டா வேகமாக விசாரணை பண்ணி தண்டனையும் டிசைட் பண்ணி தண்டனையும் கொடுத்துரும். ஸோ வர குற்றவாளிக்கு 90 minutes டைம் இருக்கும். அதுக்குள்ளே அவங்க தப்பு பண்ணல அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணோம், இல்லைனா சாவு. மேர்சி விசாரணைக்கு முதல் குற்றவாளியை பிடிச்சி கொடுத்ததே நம்ம ஹீரோ கிறிஸ் பிராட் தான். மேர்சி கோர்ட்டோடைய மிகப்பெரிய சப்போர்ட்டரும் இவர், ஒரு போலீஸ் ஆஃபீஸர். படத்துடைய முதல் சீன் கிறிஸ் பிராட் குற்றவாளியாக மேர்சி கோர்ட்டில் உட்காந்துட்டு இருக்காரு. அவர் ஒய்ஃபை அவர் கொலை பண்ணாருங்கிறது தான் அவர் மேலே இருக்கிற குற்றச்சாட்டு. அடுத்த 90 minutes தன்னோட இன்னசென்ஸை அவரால் ப்ரூவ் பண்ண முடிஞ்சுதா, இல்லை வேற ஏதாவது ட்விஸ்ட் இருக்கா? இதுதான் இந்த மேர்சி. சயின்ஸ் ஃபிக்ஷன், ஸ்க்ரீன் லைஃப் த்ரில்லர், ரியல் டைம் த்ரில்லர்னு பல ஜானர்ஸோடைய நல்ல கலவையாக இந்த படம் இருக்கும்னு ஆரம்பத்தில் நினச்சேன். பட் அந்த கலவை கவலையாக தான் முடிஞ்சுது. சென்ட்ரல் ப்ரெமிஸ் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. ட்ரெய்லர் ஒரு ஆர்வத்தை கிரியேட் பண்ணுது இல்லையா? அது படம் ஆரம்பித்த கொஞ்ச நேரம் வரைக்கும் நம்மளை அப்படியே ஹோல்ட் பண்ணுது. ஆனால் நம்ம ஹீரோவும் சரி, ரெபேக்காவும் சரி அந்த இடத்த விட்டு நகரவே மாட்டாங்கன்னு புரிஞ்சதுக்கப்புறம் அதுவே பெரிய போங்காட்டமாக இருந்துச்சு. இயக்குனர் டிமூர் ஸ்க்ரீன் லைஃப் ஜானருக்கு ஃபேமஸ் ஆனதுனால அதே மாதிரி ஒரு பெரிய பட்ஜெட் படத்தை எடுக்கலாம்னு நினச்சிருக்கலாம். ஆனால் பெரிய பட்ஜெட்னா பெரிய நடிகர்கள் வேணும், ஸ்டில் ஸ்க்ரீன் லைஃப் ஜானராகவும் இருக்கணும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு இப்படி எல்லாம் கலந்த ஆனால் சோல் இல்லாத, ஒரிஜினாலிட்டி இல்லாத ஒரு ஸ்கிரிப்டை செலக்ட் பண்ணியிருக்காரு. ஸ்க்ரீன் லைஃப் ஐடியாவை விஷுவலாக எப்போ பார்த்தாலும் எக்ஸைட்டிங்காக இருக்கும். இந்த படத்துலையும் பல கிரியேட்டிவ் வழிகளில் அந்த ஸ்க்ரீன் லைஃபை கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் அதை தாண்டி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை வேணும்ல, அது இல்லை. உட்காந்த இடத்துல இருந்தே எந்த வகையான இன்ஃபர்மேஷனையும், வீடியோவையும், ஆடியோவையும், ஃபோன் கால்ஸையும் ஈஸியாக அலசி ஆராய்ஞ்சு உண்மையை கண்டுபிடிக்க முடியும்னா எதுக்கு எழுந்துக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். மேபி இந்த ஒரு ஸ்டைல் ரிலேட்டிவ்லி பாப்புலராக இல்லாத அல்லது புதுமுக நடிகர்களை வச்சு பண்ணும்போது நாவலாக தெரியலாம். ஆனால் பாப்புலரான 2 நடிகர்களை, செம்ம ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இருக்கிற 2 நடிகர்களை வச்சுக்கிட்டு அவங்கள ஒரே லொக்கேஷனில் கட்டி போட்டு வச்சா அது ஆடியன்ஸுக்கு ஏமாத்தமாக தான் இருக்கும். அதுவும் ரெபேக்கா ஃபெர்குசன்லாம் மொத்தமாக வீணடிக்கப்பட்டிருக்காங்க. அண்ட் அவங்க ஏஐ கேரக்டருங்கிறதுனாலையும் ஒரு தெளிவில்லாத போர்ட்ரேலாக தான் இருக்குது அந்த கேரக்டர். ஏன்னா ஏஐ எதனால் பயம், பதட்டம், கில்ட் மாதிரி எமோஷன்ஸ்லாம் முகத்தில் காட்ட போகுது அப்படிங்கிறது புரியல, குழப்பமாக தான் இருக்குது. மொத்தமாக ப்ரெடிக்டபுளாக போகுதுங்கிறத விடுங்க, கடைசியில் யாரை வில்லன்னு சொல்ல போகிறாங்கிறதையும் உங்களால் ஈஸியாக கெஸ் பண்ணிட முடியும். பட் அதுக்குன்னு ஒரு காரணத்தை வேறு வச்சுருக்காங்க. சுற்றி வளைச்சு பக்கத்தில் இருக்கிற முக தொடர மாதிரி அவ்வளோ கண்ட்ரைவ்டான ஒரு ரிவீல் அது. அண்ட் கடைசி ஸ்ட்ரெச்சில் ஸ்டேஜிங், டயலாக்ஸ், டென்ஷன் பில்டப்னு மொத்தமாகவே அமைச்சராக தான் இருந்தது. இந்த படம் பார்த்துட்டே இருக்கும்போது மைனாரிட்டி ரிப்போர்ட் நினைவுகளை தவிர்க்க முடியல. அதுவும் ஃபியூச்சரில் கிரைமை கண்ட்ரோல் பண்ண புதுசாக ஒரு டெக்னாலஜியை கொண்டு வந்து அதில் இருக்கிற லூப் ஹோல் என்ன, அதை ஹீரோ எப்படி எக்ஸ்போஸ் பண்ணுறாருங்கிறத சொல்கிற கதை தான். ஹீரோவே அதனால் பாதிக்கப்படுவார் முதல்ல. பட் அந்த படத்தோடைய டெப்த்துங்கிறது வேறு. விஷுவலாக அந்த படம் தர எக்ஸ்பீரியன்ஸும் வேறு லெவலில் இருக்கும். முக்கியமாக காஸ்டிங்லேயே ஒவ்வொருத்தரும் மிரட்டியிருப்பாங்க. ஆனால் இந்த மேர்சி எல்லா ஃப்ரெண்ட்ஸ்லையும் சுமாராகவே இருக்குது. எக்ஸ்பிளைன் மைனாரிட்டி ரிப்போர்ட் டு மீ லைக் ஐ எம் a 5 year old அப்படின்னு ஏஐ கிட்ட கேட்டால் அது மேர்சி மாதிரி ஒரு கதையை சொல்லியிருக்கும்னு நினைக்கிறேன். மொத்தத்தில் இந்த மேர்சி ரொம்ப சுமாரான ஒரு டெக் த்ரில்லர். என்ன மாதிரியே ஒரு காலத்தில் அந்த ஸ்டார் மூவிஸில் எப்படிப்பட்ட ஆக்ஷன் த்ரில்லர் படங்கள் வந்தாலும் அசராமல் பார்த்த கூட்டமாக இருந்தால் ட்ரை பண்ணுங்கள். சும்மா டைம் பாஸ் ஆகும், அவ்வளோவே.